நம்ம ஒன்றும் புதுசாக செய்யலை. நம்ம முன்னவர்கள் செய்ததை திருப்பி அதை செய்யணும்னு நம்ம சொல்கிறோம். அதை கடைப்பிடிக்கணும். அதுதான் ஆபத்தில். அதுவே கர்நாடகாவில் தேக்கி வச்சுட்டு எங்கள் ஐயா சொல்கிறாங்க பாருங்க, தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து கொடுறான்னா மாதத்துக்கு 20 TMC 20 TMCலாம் அவன் நம்மளை நம்ம ஆட்சிக்கு வந்தானே இருக்கும். காவிரியில் எனக்கு தண்ணி தராதுன்னு நானே சொல்லிடுவேன். திறக்கக்கூடாதுன்னுவேன். இல்லை நிறையா திறக்காத, நீ அங்கேயே இரு, மூலி செத்துப்போ, திறக்காதடா, நீ என்ன தண்ணியாட விடுற, சோப்பு நிறைய திறந்து விடுற. நம்மளால கேட்டா என்னடா அப்படி நுரையா வருதுன்னா, அது ஆலைகளின் கழிவு என்று தெரியாமல் அவன் சேமிச்சு வச்சு தண்ணி தமிழ்நாட்டுக்கு திறக்கும் போது அந்த ஆலை கழிவை திறந்து விட்டுறான். 2 ஆள் உயரத்துக்கு கழிவு வருது, நஞ்சு வந்துருது தண்ணீர்னு பேர்ல, விஷத்தை விட்டுறான். நம்ம அமைச்சர்கிட்ட கேட்டா அவர் சொல்றாரு, அங்க நிறைய பேர் சோப் போட்டு குளிச்சு விடுறாங்க அப்படின்ட்டு. போங்க.